கண்ணுங்களா அதெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா கண்ணுங்களா? நான் எங்கள் பேரன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன் கண்ணுங்களா. நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறேன். பசிக்கு வருவோம், பசியாக இருக்குதுங்க அம்மா. வந்தோடனே சந்தகம் எடுக்கிறேன் கண்ணுங்களா. நீங்கள் வந்து இடியாப்புன்னு சொல்லுவீங்க, நாங்கள் சந்தகம்னு சொல்லுவோம் கண்ணுங்களா. இப்போ வந்து இட்லி பானையில் மாவு ஊற்றுறோம். இட்லிக்கு வேக வைக்கணுமில்லப்பா, அது மட்டும் நம்ம ஊற்றுறோம் கண்ணுங்களா. எங்கள் பேரனுக்கு சந்தூரம் சொல்ல தெரியாதுங்கன்னுங்களா. சந்தூகமானம்பா அதுக்கு தான் செய்யணுங்கன்னுங்களா. கொஞ்சம் இட்லி ஓடுறோம். வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகணும் கண்ணுங்களா. அம்மா செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இடியாப்பு வந்துட்டு இருக்குது. பருப்பு இதுக்கு தேவையான பண்ணோம், தேங்காய், ஏலக்காய், பழம். என்ன செய்கிறீங்க? இட்லி வெந்துருச்சுப்பா, இடியாப்பும் போடலாம். இதாங்க சந்தோகமான சரிங்களா, எங்கள் ஊரில் சந்தோகமான. பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. இதாங்க தேங்காய் பால். அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இட்லி பானில் செய்வோங்க. இவங்க வந்துட்டு இட்லி போல் வேக வச்சுட்டு இது பேர் வந்து சந்தோகமனைங்க சரிங்களா. இதை பாருங்கள் இவ்வளோ பூவாக இருக்குது பார்த்தீங்களா இடியாப்பம். இங்கே ஒரு ஆள் வந்து வெயிட்டிங்கில் நிற்குது, ஸ்பூனில் ரெடி பண்ணிட்டு. சரி நான் வாழைப்பழம், ஏலக்காய், தேங்காய்ங்க சரிங்களா. ப்ளஸ் வந்து நாட்டு சர்க்கரை, பையனுக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்காங்க. அது கிளறி வச்சுருக்காங்க அவ்வளோங்க. தேங்காய் பால் சரிங்களா. வந்தவுடனே அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தக்ஷா உட்காந்துக்கோ, காலை மடக்கி உட்காந்துக்கோ. நல்லா இருக்கா தக்ஷா? நல்லா இருக்கா தக்ஷா? பிடிச்சிக்கிட்டாமா? ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறாமா. நீங்கள் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.